இருக்கக்கூடிய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை வரவேற்கின்றேன். ஐயா சகாயம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே உங்களை நடுத்தருக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த போது நீங்கள் செய்த வேலையை தமிழ்நாடு திரும்பி பார்த்தது. தமிழ் கூறும் நல்லுறவு மட்டுமல்ல, இந்தியாவிடத்தில் நேர்மையாளர் அனைவரும் திரும்பி பார்த்தோம். ஐயா சகாயம் என்கின்ற பிதாமகன் எங்களை வழிகாட்டி, எங்களின் ஆசிரியர் விருப்ப ஓய்வு பெற்று வருகின்றார். நாங்கள் களமிறங்க போகின்றோம். தமிழகத்தில் இந்தியாவில் ஊழலை ஒழிக்கப் போகின்றோம். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் என்று அரசு பணியில் இருந்த போது முழங்கிய வழிகாட்டிய எங்கள் ஐயா சகாயம் அவர்கள் களத்திற்கு வருகின்றார். அவரோடு இணைந்து நாங்கள் ஊழல் ஒழிப்பு, லஞ்சம் ஒழிப்பு, என்னுடைய மண்ணிலிருந்து, என்னுடைய தாய் திருநாட்டிலிருந்து, இந்த உலகத்திலிருந்து லஞ்சத்தை ஒழிக்கப் போகின்றோம். லஞ்சம் என்கின்ற கொடூர வியாதி புற்றுநோயாக என்னுடைய தாய் தேசத்தை, என்னுடைய தாய் மண்ணை, என்னுடைய தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றது. இதற்கு ஒரு விடிவு அரசியல்வாதிகள் தரமாட்டார்கள், சாதி சங்கங்கள் கொடுக்காது, நடிகர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஐயா சகாயம் கொடுப்பார் என்று சகாயம் அவர்கள் இருந்தார். கோப்டெக்ஸ் என்கின்ற ஒரு சின்ன நிறுவனத்திலே ஒரு அரசு ஊழியர் பாதிக்கப்படுகின்றார். அதனுடைய தலைவராக, தலைமை பொறுப்பாளராக, முதன்மை பொறுப்பாளராக இருந்த ஐயா சகாயம் அவர்கள் அவருக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கு மிக துணிச்சலாக, நேர்மையாக, மிக கடுமையாக போராடினார். இன்றைக்கு ஐயா அவர்கள் வெளியிட்ட புத்தகம் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. மீண்டும் மறு பிரதி, மறு பதிப்பு இன்று ஐயா அவர்கள் இங்கே வெளியிட இருக்கின்றார். ஒரு பணியாளருக்கு அரசியல்வாதியிலிருந்து கிடைத்த நெருக்கடியை எவ்வாறு ஐயா அவர்கள் எதிர்கொண்டாரோ அதை விட கடுமையான, மோசமான, மிக மிக மோசமான நெருக்கடிகளை தமிழகத்துடைய ஒவ்வொரு சமூகங்களும் எதிர்பார்க்க கொண்டிருக்கின்றோம். இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய சமூகங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்கின்றது, ஒரு கனவு இருக்கின்றது. எங்களுடைய பிதாமகன், எங்களுடைய தகப்பனார், எங்களுடைய ஆசிரியர் ஐயா சகாயம் எங்களுடைய பணிகளிலே, எங்களுடைய களத்திலே முன்வரிசையில் இருந்து எங்களை வழிகாட்டுவார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களை தெருவு கூப்பத்துக்காக தான் மாநாடு நடத்தியிருக்கோம். காட்பாடியிலே சமூக பாதுகாப்பு மாநாடு ஐயாவை கூப்பிடலான்னு பார்த்தோம். அப்பதான் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பை திரும்ப பெற்றார்கள். ஐயா வருவதற்கான வாய்ப்பில்லை. மரியாதைக்குரிய ஜெயக்குமார், நம்முடைய பாஸ்கர் போன்ற நிர்வாகிகள் ஐயா போய் மாநாட்டின் தேதி கேட்டாங்க. சூழல் சரியில்லை, பிறகு பார்ப்போம்னு சொன்னார். அடுத்து விருதுநகர் மாநாடு நானே நேரில் போனேன். ஐயா மாநாட்டுக்கு வருவீங்க அப்படின்னேன். உங்களுக்குதான் சூழல் தெரியும் இல்ல, தமிழக அரசாங்கம் ஒரு விஓ கிராம நிர்வாக அலுவலர் மணல் படைக்கிறதாக, கனிம படைக்கிறதாக போராடி தன்னுடைய கடமையை செய்து உயிர் தியாகம் செய்திருக்கின்றார். அவருக்காக குரல் கொடுப்பதற்காக ஐயா சகாயம் அவருடைய பாதுகாப்பை தமிழக அரசாங்கம் திரும்ப பெற்றது. இந்த பாதுகாப்பு எப்பொழுது கொடுத்தார்கள் என்றால், நீதிமன்றத்துடைய பிரதிநிதியாக, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பிரதிநிதியாக கனிம கொள்ளையை கண்காணிப்பதற்கு, அறிக்கை அளிப்பதற்கு மதுரையிலே ஐயா அவர்களை நீதிமன்றம் தன் சார்பிலே அனுப்பி பல லட்சம் கோடி கனிம கொள்ளையை வெளிக்கொண்டு வந்து இன்றைக்கு மீட்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு ஐயா சகாயம் அவர்கள் கருவியாக, ஆயுதமாக நீதிமன்றத்துக்கு பயன்பட்டிருக்கின்றார். நீதிபதி இடத்துல போய் கல்குவாரி போய் ஆய்வு செய்ய முடியாது. நீதிபதி ஸ்தானத்திலே ஐயா சகாயம் அவர்களை நீதிமன்ற ஆணையராக சென்னை உயர் நீதிமன்றம் அனுப்பியது. நீதிபதி போய் உட்கார்ந்து இருந்தா என்ன ஆய்வு செய்வாரோ அதை விட நேர்மையாக, சரியாக ஐயா ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு மதுரையில் கனிமூலங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது என்றால் ஐயா சகாயம் என்கின்ற புண்ணியவான் செய்த ஒரு கிராம நிர்வாகர் கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடி சட்டத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய கடமை செய்து உயிர் தியாகம் செய்தபோது அந்த உயிர் தியாகத்தை ஐயா அவர்கள் மீடியா சொல்றார். அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கின்றது என்பதை சொன்ன பொழுது தமிழக அரசாங்கம் சொல்லுது, மற்றவங்க பாதுகாப்பு நீ பேசுறியா, உன் பாதுகாப்பு கொடுங்க. ஐயாவை கொடுத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பை தமிழக அரசாங்கம் திரும்ப பெற்றது. ஐயா அவர்களே, இங்கே பாதிக்கப்பட்ட சமூகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாதிக்கப்பட்ட சமூகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய பிதாமகங்களாக, முன்னோடிகளாக இருக்கக்கூடிய படங்களை முன்னாடி வரிசைப்படுத்தியிருக்கின்றோம். மரியாதைக்குரிய என்னுடைய ஆசான் தோழர் முகிலன் அவர்கள் ஒரு பட்டியலை வாசித்தார். அண்ணன் முகிலன் அவர்கள் ஒரு பட்டியலை வாசித்தார். நான் நிறைய மீட்டிங்ல அண்ணன் முகிலனை பற்றி பேசுகின்ற போது நீங்கள் சிரிப்பீங்க. கல்குவாரி பிரச்சனையா 10 ரூபாய்க்கும் எடுக்காது, எம்எல்ஏக்கு எதிரான பிரச்சனையா, எம்பிக்கு எதிரான பிரச்சனையா 10 ரூபாய்க்கும் எடுக்காது
கிராமத்துல ஊழல் ஒழிப்பு, கிராமத்துடைய வளர்ச்சி மட்டும் 10 ரூபாய்க்கு எடுக்கும். பெரிய பெரிய ஊழல் எடுக்காது. கல்குவாரி, மணல் குவாரி, கனிம வள கொட்டை 10 ரூபாய்க்கு எடுக்காது.